ஸ்பேஸ் டூரிசம், அதாவது விண்வெளி சுற்றுலாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மனிதர்களை விண்வெளிக்கு கூட்டிகிட்டு போகிற ப்ரோக்ராம் பேர் தான் ஸ்பேஸ் டூரிசம். இது 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா சப் ஆர்பிட்டல் ஃப்ளைட்ஸ், அதாவது நம்ம சி லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரையும் கூட்டிகிட்டு போகிற ட்ரிப்புக்கு பேர் தான் சப் ஆர்பிட்டல் ஃப்ளைட்ஸு. ரெண்டாவது டைப் ஆர்பிட்டல் ஃப்ளைட்ஸ், அதாவது நம்ம பூமியை நாட்கள் கணக்காக இல்லை வாரக்கணக்காக ஆர்பிட் பண்ணுற ட்ரிப்புக்கு பேர் தான் ஆர்பிட்டல் ஃப்ளைட்ஸ். மூணாவது ட்ரிப்புக்கு பேர் லூனார் ஆர் டீப் ஸ்பேஸ் டூரிசம், அதாவது மனிதர்களை டூருக்கு மூணு வரைக்கும் கொண்டு போகிறது, இல்லைன்னா அதையும் தாண்டி கொண்டு போகிறது. இந்த ஸ்பேஸ் டூரிசம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் ஆல்ரெடி சில கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் ஜெஃப் பெஸோஸ் இருக்கார்ல, அவருக்கு ஆல்ரெடி சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி இருக்குது, ப்ளூ ஒரிஜின் அதுக்கு பேர். அதே மாதிரி விர்ஜின் கேலக்டிக்குங்கிற ஒரு ஸ்பேஸ் டூரிசம் கம்பெனியில் பெரிய நிறுவனமான போயிங் ஆல்ரெடி $20 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் கூட இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் டூரிசம்னால மனிதர்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மூன் டூரிசம், அதாவது சந்திரனுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி மாஸ் டூரிசம், அது செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஸ்பேஸ் ஹோட்டல்ஸு, அதாவது ஸ்பேஸில் ஹோட்டல் தங்குற மாதிரி ஒரு சில கிலோமீட்டர் பூமியோட்டு மேலே போய் அதை வியூ பண்ணுறது, அது மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் மனிதர்களுக்கு கிடைக்கும். காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் அதிக காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்புறம் டெக்னாலஜி மாற மாற புது புது கம்பெனிஸ் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர வர காம்படிஷனில் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகலாம். இதில் சில ஹெல்த் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். என்னென்னா கிராவிட்டி இருக்காது, அதே மாதிரி ரேடியேஷனோட எஃபெக்ட் இருக்கும். இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.